السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இறைவன் நம் மீது கடமையாக்கியிருக்கின்ற ஜும்மா என்கின்ற இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக.
அல்லாஹ்வை எல்லா நேரங்களிலும் பயந்து அஞ்சி வாழக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இருக்க வேண்டும் என்கின்ற உபதேசத்தோடு என்னுடைய ஜுமாவின் உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துல்ஹிஜா மாதம் என்பது புனிதமாக்கப்பட்ட மாதமாக அல்லாஹ்விடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு தஆலா என்னென்ன சிறப்புகளை எல்லாம் சொல்லியிருக்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன முக்கியத்துவங்களை எல்லாம் இந்த மாதத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க என்பதை எல்லாம் நம்ம கடந்த ஜும்மாக்கள்ல பார்த்திருக்கின்றோம், கேட்டிருக்கின்றோம். இப்படி இந்த புனிதமாக்கப்பட்ட இந்த மாதங்கள்ல மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள் நடந்த ஒரு மாதமாக இது இருந்து கொண்டிருக்கின்றது. கண்டிப்பாக அது இந்த மாதத்திலே நடந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அது வரலாற்றிலே பதிவு செய்யப்பட வேண்டிய, அந்த வரலாறை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக அரஃபாவுடைய நாளில் மக்களுக்கு இறுதி உபதேசமாக, இறுதி பேருரையாக பல செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த பேருரை என்பது வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பிடிக்கின்றது. எத்தனையோ உரைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்கிறார்கள். எத்தனையோ உரைகளை சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உரையின் மூலமாக பல செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. ஆனா அதையெல்லாம் வரலாற்றிலே பதிவு செய்யவில்லை. மாறாக இந்த உபதேசங்களை என்ன செய்கின்றார்கள்? வரலாற்றிலே பதிவு செய்கின்றார்கள், ஹதீஸ்களிலும் பதிவு செய்கின்றார்கள். அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிக முக்கியமான செய்திகள். அப்படி என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? தன்னுடைய வாழ்க்கையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான உரைகளை நிகழ்த்தியிருக்கிறாங்க. ஆனால் அந்த உரைகளை பொறுத்த வரைக்கும் மிக மிக குறுகிய அளவில் தான் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவான நிமிடங்கள் தான். இன்றைக்கு நாம் உரை நிகழ்த்துவதை போல அவ்வளவு நேரங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரைகள் இருந்தது கிடையாது. ரத்தின சுருக்கமாக இருக்கும். அந்த ரத்தின சுருக்கத்திற்கு பல விளக்கங்களையும் பல விஷயங்களும் நாம் கேட்டறிய வேண்டிய அவசியமாக இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு நிஅமத்தை கொடுத்திருந்தான். என்ன நிஅமத் அப்படின்னா ஜவாமிஉல் கலீம், ரத்தின சுருக்கமாக பேசுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம ஒரு விஷயத்தை பேசணும் அப்படின்னா, ஒரு விஷயத்தை பேருக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னா நாம என்ன செய்வோம்? அதிகமா விளக்கி ரொம்ப நேரம் பேசி என்ன செய்வோம்? அது விளக்குவோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் 2 வார்த்தை தான் பேசுவாங்க. அந்த 2 வார்த்தைக்குள்ள பல விளக்கங்கள் உள்ளடக்கி இருக்கும். அந்த 2 வார்த்தைகள்ல பல விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கும். அப்படித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல உரைகள் அமைந்திருக்கின்றது. அப்படித்தான் இந்த இறுதி உரையும் அமைந்திருக்கின்றது. இந்த இறுதி பேருரையும் அப்படித்தான் அமைந்திருக்கின்றது. ஆனால் அந்த உரைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதை விட இந்த உரைக்கு அதிகமாக வரலாற்றிலே முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 23 ஆண்டு காலத்துல என்னென்ன பணிகளை எல்லாம் செஞ்சாங்களோ, என்னென்ன வேலைகளை எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்களோ அவைகள் அனைத்தும் ரத்தின சுருக்கமாக ஒட்டுமொத்தமாக என்ன செஞ்சாங்க? அன்றைக்கு மக்களுக்கு முழுவதுமாக சொல்லிவிட்டார்கள். ரொம்ப, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்தியதுல அதிகமான நிமிடங்கள் இருக்கும் அப்படின்னா அது இந்த உரை மட்டும்தான். அதல்லாத மற்ற ஜும்மா உரைகளாக இருந்தாலும் சரி, அல்லது வேறு உரைகளாக இருந்தாலும் சரி, ரொம்ப ரொம்ப ரத்தின சுருக்கமாகத்தான் இருக்கும். ஆனா இந்த உரை மட்டும் கொஞ்சம் அதிகமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசியிருக்கிறாங்க. அதிகமான செய்திகளை என்ன செஞ்சிருக்கிறாங்க? சொல்லியிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத எப்பொழுது மக்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா, அவர்கள் முதல்ல செய்த அந்த ஹஜ்ஜின் போது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எத்தனை முறை ஹஜ் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ஒரே ஒரு முறைதான் செஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் போன முதலாவது ஹஜ்ஜும் அதுதான், இறுதியான ஹஜ்ஜும் அதுதான். அந்த ஹஜ்ஜுக்கு சஹாபாக்களை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? கூட்டி கொண்டு போறாங்க. எத்தனை சஹாபாக்கள் தெரியுமா? 1,20,000 மேற்பட்ட சஹாபாக்கள். 1,20,000 மேற்பட்ட சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்காக என்ன செய்றாங்க? அழைத்து கொண்டு போறாங்க. அதற்கான பல முன்னேற்பாடுகளை என்ன செஞ்சாங்கன்னா முன்னாலே செய்ய ஆரம்பித்தார்கள். பல சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு சொன்னாங்க, இந்த மாதிரி நான் ஹஜ்ஜுக்கு போலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பல சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? வந்தாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம ஹஜ் செய்த வாக்கியம் கிடைக்கும் என்பதற்காக பல சஹாபாக்கள் ஒன்று திரண்டார்கள். இந்த 1,20,000 மேற்பட்ட சஹாபாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னா அதுதான் உண்மையான வெற்றி. அதுதான் ஒரு மனிதன் இந்த உலகத்திற்கு வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி ஏற்படுத்தி இருக்கின்றார். ஒரு புரட்சி அப்படின்னா என்னன்னா, எந்த ஒரு மனிதனாலும் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்து காட்டக்கூடியதான் புரட்சி. அந்த புரட்சியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
உண்மையான முறையில செய்து முடித்திருக்கிறார் என்பதற்கு அந்த 1,20,000 சஹாபாக்கள் தான் மிகப்பெரிய சான்றாக இருந்தாங்க. அதெல்லாம் எத்தனையோ சஹாபாக்கள் கலந்து கொள்ளல. 1,20,000 சஹாபாக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹஜ்ஜிலே பல விஷயங்களை சொன்னாங்க. என்னென்ன விஷயங்களை சொன்னாங்க அப்படின்றத நாமும் சற்று சுருக்கமாக ஒரு சில விஷயங்கள், முக்கியமான ஒரு சில விஷயங்களை மட்டும் என்ன செய்யறாங்க ஜுமாவின் முறையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சஹாபாக்களுக்கு சொல்றாங்க, யா அய்யுஹன் நாஸ், மக்களே, குது மனாசிகக்கும் ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா ஹஜ்ஜு பஅத ஆமி ஹாதா. மக்களே, நீங்கள் என்ன செய்யுங்கள், என்னிடத்திலிருந்து ஹஜ்ஜுடைய கிரிகைகளை கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் இதற்கு அடுத்த வருடம், இதற்கு பின்னால் நான் ஹஜ்ஜு செய்ய வருவேனா என்று தெரியாது. அதனால இப்பொழுதே எல்லா விஷயமும் நீங்கள் என்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முதலாவதாக சொல்லி காட்டுறாங்க. இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எதை உணர்த்த வர்றாங்க அப்படின்னா, நான் இதற்கு பிறகு மரணித்து விடுவேன், இதற்கு பின்னால் நான் உங்களோடு பயணிக்க போவதில்லை, இதற்கு பின்னால் என்னுடைய மரணம் என்னை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, உங்களை விட்டு நான் பிரிந்து விடுவேன் என்பதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரத்தின சுருக்கமாக, அதாவது சஹாபாக்களுக்கு புரியும் விதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்னதற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எல்லாம் ஹஜ்ஜுடைய கிரிகைகள் எல்லாம் செஞ்சாங்களோ அவைகள் அனைத்தையும் என்ன செஞ்சாங்க, சஹாபாக்களும் செஞ்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய நாள்ல என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்றதுக்கு முஸ்லிம்ல பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு ஹதீஸ், ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் என்ன செஞ்சிருப்பாங்க அதுல பதிவு செஞ்சிருப்பாங்க. அந்த முஸ்லிம்ல 1218வது செய்தியாக பதிவு செய்யப்படும். அதுல எல்லா செய்திகளும் என்ன செஞ்சிருக்கும், சொல்லப்பட்டிருக்கும். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் என்ன செஞ்சிருப்பாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னெல்லாம் செஞ்சாங்க, என்னெல்லாம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்றத அந்த செய்தியில பதிவு செஞ்சிருப்பாங்க. அதை நீங்க வீட்டுக்கு போய் என்ன செய்யுங்க, எடுத்து படித்து பாருங்க. முஸ்லிம்ல 1218வது செய்தி. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபா மைதானத்துல மக்களை எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க. ஒன்று கூட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில உபதேசங்களை என்ன செய்யறாங்க, அரஃபாவுடைய நாளிலே செய்கின்றார்கள். முதலாவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை எல்லாம் அழைத்து கேட்கிறாங்க, ஐயௌமின் ஹாதா, இந்த நாள் எந்த நாள், எப்படிப்பட்ட நாள்? அவங்க சொன்னாங்க, யௌமுன் ஹராமுன், இந்த நாள் புனிதமாக்கப்பட்ட நாள். ஃபஅய்யு பலதின் ஹாதா, இது எப்படிப்பட்ட பூமி, எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு கேட்கும் பொழுது, காலு பலதுன் ஹராமுன், இது புனிதமாக்கப்பட்ட நகரம், புனிதமாக்கப்பட்ட இடம். ஃபஅய்யு ஷஹ்ரின் ஹாதா, இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று கேட்கும் பொழுது, காலு ஷஹ்ருன் ஹராமுன், இது புனிதமாக்கப்பட்ட மாதம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க, பதிலாக சொல்லி காட்டுகின்றார்கள். எதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா, இந்த நாள் முக்கியத்துவம் வாய்ந்த நாள், இந்த நாள்ல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் மிக முக்கியமான விஷயம் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு உணர்த்தும் விதமாக முதலாவதாக இந்த 3 விஷயங்களை சொல்லிவிடுகின்றார்கள். சொல்லிவிட்டு சொல்றாங்க, மிக முக்கியமான விஷயம், இந்த நாள்ல நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபஇன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அரதக்கும் அலைக்கும் ஹராமுன், இந்த நாள்ல இருந்து ஒரு முஸ்லிமுடைய ரத்தம் என்பது புனிதமாக்கப்பட்டது, ஒரு முஸ்லிமுடைய செல்வம் என்பது புனிதமாக்கப்பட்டது, அதே போல ஒரு முஸ்லிமுடைய மானம் என்பது புனிதமாக்கப்பட்டது. கஹுருமதி யௌமிக்கும் ஹாதா, இதனால் எப்படி புனிதமாக்கப்பட்டதோ அதே போல அவர்களுடைய ரத்தமும் அவருடைய செல்வமும் அதே போல அவர்களுடைய மானமும் புனிதமாக்கப்பட்டது. இந்த மாதம் எப்படி புனிதமாக்கப்பட்டது அதே போல அவருடைய விஷயங்கள் அனைத்தும் புனிதமாக்கப்பட்டது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது செய்தியாக சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப ஒரு முஸ்லிம் என்பவன் புனிதமான முறையிலே கருதப்பட வேண்டும் என்பதை சொல்லி காட்டுறாங்க. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை என்ன செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால் அவன் புனிதமாக்கப்பட்டவன், அவனை கொலை செய்வது என்பது ஹராம் அப்படின்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவதாக சொல்றாங்க. ஏன் இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க சொல்லணும், அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அன்றைக்கு வாழ்ந்த அந்த மக்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா இருந்தது, பலிக்கு பலி வாங்கணும் அப்படின்ற ஒரு நிலையில மக்கள் இருந்து கொண்டிருந்தாங்க. என்னுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்கள் யாராவது கொலை செஞ்சுட்டாங்க, யாராவது கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்னா, எந்த கோத்திரத்திலிருந்து வந்து அந்த மக்கள் கொண்டாங்களோ அந்த மக்களை மீண்டும் பழி வாங்கணும், அந்த மக்களை எப்படியாவது கொலை தீர்த்தே கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு அந்த மக்கள் பயணித்துக் கொண்டிருந்தார்கள். எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும், அதற்கு பல திட்டங்களை எல்லாம் செய்வாங்க. ஆரம்ப காலத்தில் இஸ்லாம் வருவதற்கு முன்னால பலிக்கு பலி அப்படிங்கிறது அன்றைக்கு அவர்கள் வாங்கிக் கொண்டிருந்தார்கள். அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியின் மூலமாக சொல்றாங்க, நீங்க என்ன செய்யக்கூடாது, இதற்கு பிறகு எந்த ஒரு முஸ்லிமுடைய ரத்தத்தையும் நீங்கள் ஓட்டக்கூடாது. ஏன்னா நீங்கள் புனிதமாக்கப்பட்ட நாளில் இருக்கின்றீர்கள், புனிதமாக்கப்பட்ட இடத்தில் இருக்கின்றீர்கள், புனிதமாக்கப்பட்ட மாதத்தில் இருக்கின்றீர்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அடுத்ததாக ஒரு முஸ்லிமுடைய செல்வமும் புனிதமாக்கப்பட்டது. ஒரு முஸ்லிமுடைய செல்வம் இன்னொரு முஸ்லிம் என்ன செய்யக்கூடாது, திருடக்கூடாது. ஒரு முஸ்லிமுடைய பொருளாதாரத்தை இன்னொரு முஸ்லிம் என்ன செய்யக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது. அவனிடத்திலிருந்து நாம் பொருளாதாரத்தை வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா அந்த பொருளாதாரம் புனிதமாக்கப்பட்டவை.
அவன் ஹலாலான முறையில சம்பாதித்து அவன் கஷ்டப்பட்டு அதன் பொருளாதாரத்தை திரட்டி கொண்டிருக்கும் பொழுது அந்த பொருளாதாரத்தை கடன் என்ற அடிப்படையில் நாம வாங்கி அவனுக்கு மோசடி செய்வதும் அவனை ஏமாற்றுவதும் மிகப்பெரிய தவறு என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துல, வேற சமுதாயத்துக்கெல்லாம் நம்ம உதாரணத்துக்கு செல்ல வேணாம், நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்தை நாம் எடுத்துக் கொள்வோம். பொருளாதாரத்தில் நம்முடைய முஸ்லீம் சமுதாயத்துடைய நிலை எவ்வாறு இருக்கின்றது? ஒரு விதத்துல காசு வாங்குவாரு, வாங்கும்போது எப்படி கேட்டு வாங்குவாரு? பணிவான முறையில, அழகான முறையில சொல்லி, இந்த மாதிரி எனக்கு உதவி தேவைப்படுது, நீங்க கொடுங்க, இந்த டேட்ல நான் என்ன செஞ்சிடறேன், திரும்ப கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி வாங்குவாரு. ஆனா பிறகு எப்படி மாற்றப்படும் என்று சொன்னால், யார் கடன் கொடுத்தாரோ அவர் கடனாளியை போல் அவருக்கு பின்னால் போக வேண்டிய நிலை இருக்கும். அவரை போய் அவர்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருப்பார். கொடுத்துட்டு அவருடைய சொந்த காசை திரும்ப வாங்குவதற்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கின்றது, அலைய வேண்டியிருக்கின்றது. அதுல பல மக்கள் என்ன செஞ்சிருவாங்க, அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, அந்த பொருளாதாரத்தை வாங்கி கொண்டு திரும்ப கொடுக்கணும் அப்படின்ற எண்ணமே இல்லாமல் பல முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனுடைய செல்வம் புனிதமாக்கப்பட்டது. அந்த பொருளாதாரத்தை நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா மீண்டும் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றீர்கள். எந்த தேதியில எந்த நாள்ல கொடுக்கணும் நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்களோ அந்த வாக்கை நீங்கள் நிறைவேற்றணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, ஆயத்துல் முனாஃபிக் ஸலாஸா, அதாவது முனாஃபிக்குடைய தன்மைகள் என்பது 3 தன்மைகள். அதுல முதலாவது வைதா வஅதா அஸ்ரஃப, அவன் வாக்கு கொடுத்தான் அப்படின்னா அதை மீறி விடுவான். அப்படி வாக்கை மீறுகின்றான் என்று சொன்னால் அவனிடத்துல நிஃபாக் இருக்கின்றது, அவனிடத்துல நயவஞ்சகம் இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நான் ஒரு முஸ்லிமுடைய செல்வத்தை, பொருளாதாரத்தை நான் மோசடி செய்தால், ஒரு முஸ்லிமுடைய பொருளாதாரத்தை நான் திருடினால், அதற்காக கண்டிப்பாக நாளை வறுமையில நான் என்ன செய்ய வேண்டி இருக்கின்றது, அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டி இருக்கின்றது. அடுத்து 3வதாக சொல்றாங்க, வானதக்கும், அவனுடைய மானம் புனிதமாக்கப்பட்டவை. ஒரு முஸ்லிமுடைய மானத்தை காக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். என்னுடைய மானத்தை நான் காக்கணும், அதே போல என்னுடைய சகோதரர்களுடைய மானத்தை நான் காக்க வேண்டும். அவர்களுடைய மானத்திலே விளையாடுவது, அவர்களை தரக்குறைவாக பேசுவது, அவர்களுடைய மானம் இல்லாமல் நடத்துவதை போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது. ஏனென்று சொன்னால் அது புனிதமாக்கப்பட்டவை. அது ஒரு முஸ்லிம் பாதுகாக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் தன்னுடைய மானத்தையும் பாதுகாக்கணும், பிறருடைய மானத்தையும் பாதுகாக்கணும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான நாள்ல இந்த செய்தியை சொல்லி காட்டுகின்றார்கள். சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் இதே செய்தியை தான் பலமுறை சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹும்ம ஹல் பல்லக்து, நான் உங்களிடத்துல செய்தி எடுத்து சொல்லிவிட்டேனா? அல்லாஹும்ம ஹல் பல்லக்து, நான் உங்களிடத்துல இந்த செய்தி எடுத்து சொல்லிவிட்டேனா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. கேட்ட உடனே அவங்க சொல்றாங்க, நீங்கள் எங்களிடத்துல எடுத்து சொல்லிவிட்டீர்கள், நீங்கள் தான் சாட்சியாளர் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிவிட்டு மீண்டும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபவல்லதீ நஃப்ஸி பியதிஹி, எவன் உயிர் கைவசம் எவன் மீது இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக சொல்றேன், இன்னஹா லவஸியத்துன் இலா உம்மதி, நான் இந்த உபதேசங்களை எல்லாம் சொன்னனா இல்லையா, அதுவெல்லாம் உங்களுக்கு வசியத் செய்கின்றேன், உங்களுக்கு உபதேசமாக சொல்றேன். இந்த உபதேசங்களை எல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஃபல்யுபல்லிகு ஷாஹிதல் காயிப், யாரெல்லாம் இங்க வரலையோ அவங்களுக்கு என்ன செய்யுங்க, அந்த உபதேசங்களை எல்லாம் போய் சொல்லுங்க என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு, லா தர்ஜிஉ பஅதி குஃபாரன் யத்ரிபு பஅதக்கும் லிகார பஅதி, எனக்கு பிறகு நீங்கள் காஃபிர்களாக ஆகிவிடாதீங்க, உங்களுடைய ஒருவருடைய பிறவியை இன்னொருவர் வெட்டிக் கொண்டு அவர்கள் காஃபிராகிவிட வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக அந்த செய்தியை சொல்லிவிட்டு முடிக்கின்றார்கள். அன்பார்ந்த எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, ஃபல்யுபல்லிகு ஷாஹிதல் காயிப், யார் இங்கே வரலையோ அவங்களுக்கு என்ன செய்யுங்க, அந்த செய்திகளை கொண்டு போய் சொல்லுங்க. வராத எத்தனையோ மக்கள் அன்றைக்கு இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு அவரோட சேர்ந்து வராத பல மக்கள் இருந்தாங்க. அவங்கள்ட்ட இந்த செய்திகளை எல்லாம் நீங்க எடுத்து சொல்லுங்க அப்படின்றத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப நான் இந்த இடத்துல சிந்திக்க வேண்டிய நமக்கு பாடமான விஷயம் என்ன தெரியுமா, நான் ஒரு செய்தியை கற்றுக்கொண்டால், நான் ஒரு செய்தி என்னுடைய காதுகள்ல கேட்டா, மார்க்கம் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு செய்தியை சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை நான் என்னுடைய குடும்பத்திற்கு முதலிலே எடுத்து சொல்ல வேண்டும். எத்தனை ஜுமா உரைகளுக்கு நாம் என்ன செய்யறோம், கலந்து கொள்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் பெரும்பாலான முஸ்லிம்கள் கண்டிப்பாக ஜுமாவை என்ன செய்வாங்க, கலந்து கொள்வாங்க. யாரும் கலந்து கொள்ளாமல் இருக்க மாட்டாங்க. அதுல ஒரு சில சதவீத மக்கள் வேண்டுமானால் கலந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான முஸ்லிம்கள் ஜுமாவில கலந்து கொள்வாங்க. அந்த ஜுமாவில கலந்து கொண்டு அந்த ஜுமாவில என்ன உரை நிகழ்த்தப்படுகின்றதோ அதை என்றைக்காவது நம்முடைய வீடுகளில் போய் எடுத்து சொல்லியிருக்கிறோமா? என்றைக்காவது அந்த ஒரு செய்தியை நாம் உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றோமா? நம்முடைய வீட்டில் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்கணும். அன்றைக்கு சஹாபாக்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் அவர்கள் மனனம் செய்து அவர்கள் அவருடைய குடும்பத்திற்கு சொல்லவில்லை என்று சொன்னால், அவருடைய சகோதரர்களுக்கு சொல்லவில்லை என்று சொன்னால், இந்த ஒவ்வொரு செய்திகளும் ஒவ்வொரு ஹதீஸும் நம்மிடத்திலிருந்து வந்து சேர்ந்திருக்காது. இந்த இஸ்லாம் நம்மிடத்திலே வந்து சேர்ந்திருக்காது, அவர்களோடு நின்று இருக்கும். ஏன்னா அவர்கள் அந்த செய்தியை தெரிந்து கொண்டாங்க, அது யாருக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இல்ல. அதனால அவர்கள் என்ன செஞ்சாங்க, அதை அவர்கள் மரணம் செய்து அதை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி விட்டு அப்படியே மரணிச்சுட்டார்கள் என்று சொன்னால் அந்த செய்திகள் எல்லாம் உங்களுக்கும் எனக்கும் வந்திருக்காது.
இப்பொழுது நான் ஒரு ஹதீஸை பார்த்து வாசிக்கின்றேன் என்று சொன்னால் அந்த ஹதீஸ் எங்கிருந்து வந்தது? அந்த சஹாபாக்களிடத்திலிருந்து வந்தது. அந்த சஹாபாக்கள் அறிவித்ததனால் தான் இன்றைக்கு என்ன செய்ய முடிகின்றது? உங்களுக்கு மத்தியில பேச முடிகின்றது. அப்ப ஒரு செய்தியை நான் புதிதாக கற்றுக்கொண்டால் ஒவ்வொரு ஜுமாக்களிலும் ஒவ்வொரு செய்திகள் எனக்கு தெரியுது அப்படின்னா அதை முதல்ல என்னுடைய குடும்பத்திற்கு நான் எடுத்து சொல்லணும். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இங்க வராதவங்களுக்கு நீங்க போய் எடுத்து சொல்லணும். யாரெல்லாம் வரலையோ அவங்களுக்கு இந்த செய்திகளை எல்லாம் சொல்லுங்க, இவெல்லாம் மிக முக்கியமான செய்திகள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த நாள் மிக முக்கியமான ஒரு வசனத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்? இறக்குகின்றான். அந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு பல சஹாபாக்கள் முடிவு செய்து விட்டார்கள், இதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு சென்று விடுவார்கள் என்பதாக பல சஹாபாக்கள் நினைத்துக் கொண்டார்கள். என்ன வசனம் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா இறக்குகின்றான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. இந்த நாள்ல நான் என்ன செய்கின்றேன்? என்னுடைய மார்க்கத்தை பரிபூர்ணப்படுத்துகின்றேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருள்முறைகளை எல்லாம் நான் என்ன செய்கின்றேன்? பரிபூர்ணப்படுத்துகின்றேன். வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம தீனா, இந்த மார்க்கத்தை நான் பொருந்திக் கொள்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை இறக்குகின்றான். இந்த வசனம் என்ன சொல்லுது? இதற்கு பின்னால் வஹி போவதில்லை, இதோடு என்ன செய்து விட்டது? வஹி நின்று விட்டது. இதற்கு பின்னால் வஹி வர தேவையில்லை. எல்லா செய்திகளையும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 21 ஆண்டுகள்ல சொல்லிட்டான். இதற்கு பிறகு எந்த செய்தியும் வரப்போவதில்லை என்பதை தான் முன்னறிவிப்பாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை இறக்கி சஹாபாக்களுக்கு சொல்றான். சஹாபாக்களுக்கு பலர் புரிந்து கொண்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து போகின்றார்கள், அவருடைய மரணத்தை நோக்கி போறாங்க அப்படின்றது அவர்கள் புரிந்து கொண்டார்கள். பல சஹாபாக்கள் அழுதார்கள். ஒரு சில சஹாபாக்களுக்கு புரியல, ஆனா ஒரு சில சஹாபாக்களுக்கு புரிந்தது. மூத்த சஹாபாக்களுக்கு எல்லாம் இது புரிந்தது இந்த வசனம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாள்ல அவர்கள் இறுதியாக செய்த அந்த ஹஜ்ஜில மிக மிக முக்கியமான செய்திகளை சொல்றாங்க அப்படின்றத அவர்கள் என்ன செய்யறாங்க? உள்வாங்கிக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மக்களும் ஒன்று கூடி இருக்கும் பொழுது எல்லா மக்களுக்கும் கேட்கும் அளவுக்கு என்ன செஞ்சாங்க? சப்தமான முறையில அந்த உரைகளை நிகழ்த்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த உரைகள்ல மிக முக்கியமான ஒரு விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்ததாக சொல்றாங்க, இன்னஹு லா நபிய்யுன் பஅதி, எனக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரப்போவதில்லை, வலா உம்மத்துன் பஅதகும், எனக்கு பிறகு எந்த சமுதாயம், இதற்கு பிறகு எந்த சமுதாயம் வரப்போவதில்லை, நீங்கள் தான் இறுதியானவர்கள், நான் தான் இறுதி நபி என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு அலா அறிந்து கொள்ளுங்கள், ஃபஅபுது ரப்பக்கும், உங்களுடைய இறைவனை நீங்கள் வணங்குங்கள், வஸல்லு ஹம்ஸக்கும், 5 நேர தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுங்கள், வஸூமு ஷஹ்ரக்கும், நீங்கள் ரமலான் மாதத்திலே நோன்பை கடைபிடியுங்கள், வஅது ஸகாத அம்வாலிக்கும், அதாவது உங்களுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் ஜகாத்தை கொடுங்கள், வஅதீஉ அம்ரக்கும், உங்களுக்கு யாராவது பொறுப்பாளர்களாக தலைவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க கட்டுப்படுங்க, ததுகுலுல் ஜன்னத பிரப்பிக்கும், இதெல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா சொர்க்கத்துக்கு போய்விடலாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான உபதேசத்தை சொல்றாங்க. இப்ப நானும் நீங்களும் சொர்க்கத்துக்கு போகணும், அதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம், அதற்காகத்தான் நாம் இந்த உலகத்திலே இபாதத்துகளில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக சுருக்கமாக சொன்னாங்க, ஃபஅபுது ரப்பக்கும், அல்லாஹ்வை வணங்குங்கள். அல்லாஹ்வை எப்படி வணங்குறது? அவனை வணங்குவதற்கு பல வழிகள் இருக்கின்றது. அவனை நினைவு கூறுவதன் மூலமாக, அவனுக்கு திக்ர் சொல்வதன் மூலமாக, அவனுக்காக நோன்பு வைப்பதன் மூலமாக, அவனுடைய குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, இப்படி பல வணக்கங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த வணக்கங்களை எல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டும். எப்பொழுதும் அல்லாஹ்வுக்கு வணக்கங்களை நிறைவேற்றுவதில் நாம சரியான முறையில் இருக்க வேண்டும். அந்த வணக்கங்கள்ல தலையான வணக்கம் தான் வஸல்லு ஹம்ஸக்கும், அல்லாஹ்வுக்கு 5 நேர தொழுகை சரியான முறையில் நிறைவேற்றும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாள்ல சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. ஏன் சஹாபாக்களுக்கு இந்த உபதேசங்களை எல்லாம் சொல்லணும்? சஹாபாக்கள் தொழுகலையா? 5 நேர தொழுகாமையா இருந்தாங்க? இல்ல, டெய்லியும் தொழுவாங்க. பாங்குடைய சத்தம் கேட்டுவிட்டால், அதானுடைய சத்தம் கேட்டுவிட்டால் உடனடியாக அவருடைய வேலைகளை எல்லாம் விட்டு பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க சஹாபாக்கள். ஆனா அப்படி இருக்கக்கூடிய சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வஸல்லு ஹம்ஸக்கும், 5 நேர தொழுகையை சரியான முறையில் கடைபிடிங்கள் என்று சொன்னாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார் என்று சொன்னால் இந்த விஷயங்கள் இவர்கள் குடும்பமாக மாறிவிடுவார்கள், இவர்கள் தொழுகாமல் போய்விடுவார்கள் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான நாளில் இந்த உபதேசத்தை என்ன செய்யறாங்க? அவங்களுக்கு சொல்றாங்க. ஆனால் அந்த உபதேசம் அவங்களுக்கு மட்டும் இல்ல, இன்றைக்கு வாழக்கூடிய நமக்கும் உண்டான உபதேசம் தான். நமக்கு பிறகு யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்களுக்கும் உண்டான உபதேசங்கள் தான். அப்ப நானும் நீங்களும் சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னா முதலாவது அல்லாஹ்வை வணங்கணும், 2வது 5 நேர தொழுகையை சரியான முறையை கடைபிடிக்க வேண்டும். நாம் எத்தனை நாட்கள் சரியான முறையில் 5 நேர தொழுகையை கடைபிடித்திருக்கின்றோம்? எத்தனை நபர்கள் இன்றைக்கு காலையில ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றிருக்கின்றோம்? எத்தனை நபர்கள் தினந்தோறும் ஜமாஅத்தான முறையில் 5 நேர தொழுகையை நிறைவேற்றலாம்? எத்தனை நபர்கள் தவறா ஜமாத் தவறாமல் முதலாவது இமாம் ஜமாத்தோடு தொழுவதற்கு எத்தனை நபர்கள் நம்மள முயற்சி செஞ்சிருக்கிறோம்?
ஆனால் நாம் இருக்கக்கூடிய பகுதி எப்படிப்பட்ட பகுதி? எல்லா புறங்களிலிருந்தும் பாங்கு சப்தம் கேட்கக்கூடிய பகுதியில தான் நாம் இருக்கிறோம். எங்கேயோ காட்டுக்குள்ளேயோ பள்ளிவாசல் இல்லாத இடங்கள்லயோ நாம் இருக்கல. பொதுவாக முஸ்லீம் எந்த இடத்துல வாழ்வாங்க? பள்ளிவாசல் எங்க இருக்கோ அங்க சுத்தி யார் இருப்பாங்க? முஸ்லீம்கள், இஸ்லாமியர்கள் தான் இருப்பார்கள். அப்ப அதானுடைய சப்தம் நம்முடைய காதுகள்ல கேட்குது. ஆனால் அந்த கடமை நிறைவேற்றணும் அப்படின்ற எண்ணம் நம்முடைய உள்ளத்துக்கு வருவதில்லை. நான் ஏதோ ஒரு வேலையை செஞ்சு கொண்டிருக்கின்றேன். அந்த வேலையின் போது வாங்க சொல்லும் பொழுது நாம் என்ன செய்வோம்? அந்த வேலைக்கு முதன்மை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அந்த வேலையை முடிச்சுட்டு நான் என்ன செய்யறேன்? தொழுகையை தொழுகிறேன் அப்படின்றாங்க. ஆனா அந்த வேலையை முடிச்சதற்கு பிறகு அந்த தொழுகை மறந்து விடுகின்றது. அதுவே அந்த வேலையை ஒதுக்கி வைத்து விட்டு நாம் வந்து தொழுதோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நிரப்பமான கூலியை தருகின்றான். அதே போல ஃபஜ்ருடைய நேரங்கள் மிக முக்கியமான நேரம். அதுல எத்தனை நபர்கள் தொழுகாமல் இருக்கின்றார்கள்? ஒவ்வொரு முஸ்லீமுடைய வீடுகளை எடுத்து பார்க்கும் பொழுது யாராவது ஒருவர் தொழுகாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய நாள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி பேருரையில நீங்கள் 5 நேர தொழுகையை சரியான முறையில் கடைபிடிங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக முக்கியமான உபதேசமாக சொன்னாங்க. அடுத்ததாக ஜகாத்தை கொடுங்க. எனக்கு ஜகாத் கடமையா இருக்கா? எனக்கு பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா அதிகமாக கொடுத்திருக்கின்றானா? அப்ப நான் அந்த ஜகாத்தை கொடுப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக சொல்றாங்க, உங்கள யார் பொறுப்பாளராக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள். அப்படின்னு தலைவராக யார் இருக்கின்றார்களோ அந்த தலைவர் நமக்கு எதை ஏவுகின்றார்களோ அதை என்ன செய்ய வேண்டியிருக்கின்றது? நாம் கட்டுப்பட வேண்டியது இருக்கின்றது. தலைவர் சொல்லுவாரு, என்னால கேட்க முடியுமா? அவர் சொல்லிட்டு போயிடுவாரு, அவருடைய வேலையை அவர் பார்க்க போயிடுவாரு. நான் எப்படி இதை கடைபிடிக்கிறது அப்படின்ட்டு என்ன செய்வாங்க? அதை கடைபிடிக்காமல் செல்லக்கூடிய பல நபர்கள் இருக்கிறாங்க. தலைவர் என்று சொன்னால் ஒரு பொறுப்பை நாம சேர்ந்து நிறைவேற்றணும். அதற்கு நான் என்ன செய்ய உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பேன் அப்படின்னு நம்ம ஒரு தேர்வு செய்யறோமா இல்லையா? அந்த தேர்வு செய்த அந்த நபர் நமக்கு ஏதாவது கட்டளைகள் பிறப்பிக்கும் பொழுது அதை நாம் செய்ய வேண்டும். அதுவும் நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? இறுதி பேருரையில சொன்னாங்க. இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான ஒரே ஒரு செய்தியை சொன்னாங்க. பல செய்திகளை சொன்னாங்க, இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு செய்தி சொன்னாங்க. இந்த நாளுக்கு பிறகு எதுவெல்லாம் அறியாமை கால பழக்க வழக்கங்களாக இருந்ததோ அவைகள் அனைத்தும் என்னுடைய காலுக்கு கீழாக போட்டு புதைத்து விடுகின்றேன். அறியாமை காலத்துல என்ன பழக்கங்கள் இருந்தது? பழி வாங்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இருந்தது. அந்த பழி வாங்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் இன்றைக்கு என்ன செய்கின்றேன்? இந்த குடும்பத்தாரத்திலிருந்து நான் என்ன செய்கின்றேன்? தள்ளுபடி செய்கின்றேன். இதற்கு பிறகு எந்த ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் பழி வாங்கக்கூடாது. எந்த ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை என்ன செய்யக்கூடாது? பழி வாங்கக்கூடாது. ஆனா நாம பயணிக்கிறதா என்னது? நமக்கு எதிராக ஏதாவது செயல்பட்டால் அவனை எப்படியாவது பழி வாங்கிடும். நமக்கு பிடிக்காத காரியங்கள் ஏதாவது செஞ்சுட்டா அப்படின்னா, நான் சொல்லி இந்த காரியத்தை செய்யல, எனக்கு பிடிக்காத தெரியாம இந்த காரியத்தை இவன் வந்து செய்யறான், அப்ப இவனை எப்படியாவது நான் பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அவைகள் அனைத்தும் அறியாமை கால பழக்க வழக்கங்கள். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்றைய நாளிலிருந்து இந்த வட்டியை என்ன செய்கின்றேன்? ஒழிக்கின்றேன். இந்த அப்பாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த குடும்பத்திலிருந்து என்ன செய்கின்றேன்? இந்த வட்டியை நான் தள்ளுபடி செய்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கு வட்டியோடு சேர்ந்து வட்டியும் நம்மையும் பிரிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கு இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன் வட்டி வாங்கக்கூடிய நிலைமை வருது அப்படின்னா, நம்முடைய ஆசைகள் தான், நம்முடைய தேவைகள் தான். நாம எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும்? எனக்கு பொருளாதாரம் இவ்வளவுதான் இருக்கு, அப்ப அந்த பொருளாதாரத்துக்குள்ள என்னுடைய வாழ்க்கையை நாம அமைத்துக் கொள்ளணும். அந்த பொருளாதாரத்தை தாண்டிதான் எப்போதும் யோசிக்கிறது. என்னால எந்த பொருளை வாங்க முடியுமோ அந்த பொருளை வாங்குறது இல்லை. என்னால எந்த பொருளை வாங்க முடியாதோ அந்த பொருள் தான் வாங்கணும். அதைத்தான் வாங்கியாகுவேன். நான் எப்படியாவது காசை கட்டிடுறேன், எப்படியாவது காசை கட்டிடுறேன், எனக்கு அந்த பொருள் தான் வேண்டும் என்று இன்றைக்கு பல இஸ்லாமியர்கள் போறாங்க. அந்த பொருளை வாங்குவதற்கு என்ன செய்யறாங்க? வட்டியின் பக்கம் போறாங்க. வட்டியின் பக்கம் போறாங்க. இன்னைக்கு பல வகையில வந்துருச்சு. அதுல ஒரு வகையில இஎம்ஐ. அது என்ன சொல்லுவாங்க? நோ காஸ்ட் இஎம்ஐ. அதுல என்ன இருக்குது? நான் கேட்காமயே ஒருத்தர் காசு கொடுக்குறாரு அப்படின்னா அவர் என்னுடைய சொந்தக்காரராக இருக்கணும், இல்லாட்டி என்னுடைய குடும்பத்தாராக இருக்கணும், யாருன்னே தெரியாது. அவர் எப்படி நான் கேட்காம அந்த காசை கொடுக்க முடியும்? அந்த காசை நீங்க வாங்கிட்டீங்க, வாங்கிட்டு ஒரு நாள் தாமதமாக கட்டினாலும் நீங்கள் முன்னால எவ்வளவு காசு கட்டிருந்தீங்க? 500 ரூபாய் கட்டுறீங்கன்னா அந்த 500 ரூபாய் 2வது நாளாக எடுப்பாங்களா? கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. ஃபைனோடு எடுப்பாங்க. ஏன் அந்த ஃபைன் எடுக்கணும்? ஒரு நாள் அவகாசம் கொடுக்கலாமே. என்னுடைய குடும்பத்தார்கள் பொருளாதாரத்தை கொடுத்தா எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுப்பாங்க, 2 நாட்கள் அவகாசம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொடுக்கலாமே. கொடுக்காமல் அந்த நேரத்தை என்ன செய்யறாங்க? ஃபைன் அப்படின்னு சொல்லி வாங்கிடுறாங்க. அதுவும் ஒரு வகையில வட்டி அப்படின்ற நிலைக்கு வருகின்றது. இன்றைக்கு பல இஸ்லாமியர்களுக்கு இது தெரியவதில்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்தமாக என்ன செஞ்சாங்க? அந்த வட்டியை அழித்து ஒழித்தார்கள் அன்றைய தினத்துல. அப்ப அந்த வட்டி என்பது மிக மோசமான ஒரு தீமையான பாவமாக இருக்கின்றது. அதையெல்லாம் விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். இது போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் பல உபதேசங்கள், ஏராளமான உபதேசங்களை இந்த இறுதி பேருரையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
நான் உங்களுக்கு 2-3 உபதேசங்கள்லாம் என்ன செஞ்சிருக்கிறேன், சொல்லி இருக்கின்றேன். அந்த உபதேசங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயனளிக்க வேண்டும். அதையெல்லாம் நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே செயல்முறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியருள் புரிய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு என்னுடைய ஜுமாவின் முதல் முறையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وآله وصحبه والناس أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பார்ந்த எல்லாம் அல்லாஹ்வின் ஜுமாவின் முதல் உரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரையில இந்த சமுதாயத்திற்காக என்னென்ன உபதேசங்களை என்ன சொன்னாங்களோ அதுல இருந்து ஒரு சில செய்திகள் என்ன செய்யும் ஜுமாவின் முதல் உரையில பார்த்தோம். இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல உபதேசங்கள் சொன்னாங்க. இறுதியாக ஒரே ஒரு உபதேசம் மட்டும் சொல்லி என்னுடைய இந்த உரையை முடிக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, யார் சிறந்தவர்கள், பணம் வைத்திருப்பவனோ அல்லது பதவி வைத்திருப்பவர்களோ அவர்கள் எல்லாம் சிறந்தவர்கள் அல்ல. மாறாக யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால், அன்றைய நாள்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா ஃபதுல லி அரபியின் அலா அஜம், ஒரு அஜமியை விட ஒரு அரபி சிறந்தவன் அல்ல. வலா லி அஜமி அலா அரபி, ஒரு அரபியை விட ஒரு அஜமி சிறந்தவன் அல்ல. வலா அஹ்மர அலா அஸ்வத, ஒரு கருப்பினத்தை விட ஒரு வெள்ளையன் சிறந்தவன் அல்ல. வலா அஸ்வத அலா அஹ்மர, ஒரு வெள்ளையனை விட ஒரு கருப்பினம் சிறந்தவன் அல்ல. மாறாக யார் சிறந்தவர்கள் என்று சொன்னால், இல்லா பி தக்வா, தக்வா உடையவர்கள் தான் சிறந்தவர்கள், இறையச்சம் உள்ளவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரையில சொன்னாங்க. இது எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, அவர்களுக்கு மத்தியில ஒரு பாகுபாடு வந்துவிடக்கூடாது. எல்லா மக்களும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள். அதே போல சமத்துவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல சொல்லி காட்டினாங்க. யாரும் உங்கள சிறந்தவர்கள் அல்ல. உங்களிடத்துல பொருளாதாரம் இருக்கலாம், உங்களிடத்திலே பதவி இருக்கலாம், உங்களிடத்திலே மாளிகை இருக்கலாம், அவைகள் அனைத்தையும் வைத்து இவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று நீங்கள் நிர்ணயித்து விடாதீர்கள். மாறாக உங்கள சிறந்தவர்கள் யார் அப்படின்னா, யாரிடத்துல இறையச்சம் இருக்கிறோம், யாரிடத்துல தக்வா இருக்கிறோம், அவர்கள் தான் சிறந்தவர் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்துல சிறந்தவர்களாக மாறணும் அப்படின்னா இந்த சமுதாயத்துல கிடையாது. இந்த சமுதாய மக்கள் யாரை வேண்டுமானாலும் சிறந்தவர் என்று சொல்லலாம், யாரை வேண்டுமானாலும் முன்னுதாரணமாக எடுத்து சொல்லலாம், முன்னுதாரணமாக சொல்லலாம். ஆனால் நமக்கு தேவையானது நாம் அல்லாஹ்விடத்துல சிறந்தவர்களாக இருக்கும். நாம் யாருக்காகவும் சிறந்தவர்களாக வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நான் சிறந்தவன் யாருக்காக வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக வாழணும். அல்லாஹ்விடத்துல நான் சிறந்தவனாக மாறணும் அப்படின்னா தக்வா அப்படின்ற ஒரு எண்ணம் என்னிடத்துல எப்பொழுதும் இருக்கணும். எப்பொழுதும் அல்லாஹ்வை பயந்தவனாக இருக்கணும். எப்பொழுதும் அல்லாஹ்வை பயந்தவனாக, அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவனாக நான் இருக்கணும். அப்படி நான் எப்பொழுதெல்லாம் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்றேன், அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் நான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவனாக இருப்பேன். அவர்கள் தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவன் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. அதனால அல்லாஹ்வை குறித்தான அச்சம் நமக்கு எப்பொழுதும் இருக்கும், எல்லா நிலைகளிலும் இருக்கும். அல்லாஹ்வை குறித்தான அச்சம் ஒரு மனிதனுக்கு வந்தது அப்படின்னா இந்த சமுதாயம் எப்பொழுதும் எப்படி இருக்கும், பின்னோக்கி போகாது, முன்னோக்கி மட்டுமே போகக்கூடியதாக இருக்கும். எப்பொழுதும் நன்மையான காரியங்களை மட்டுமே செய்யும், தீமையான காரியங்களை செய்வதை விட்டு விலகி இருக்கும் இந்த சமுதாயம். ஏன்? அல்லாஹ்வின் மீது அச்சம் அவர்களுக்கு இருக்கும், அல்லாஹ்வின் மீது பயம் அவர்களுக்கு இருக்கும். அதனால நாம் எல்லா நிலைகளிலும், எல்லா வேலைகளிலும், எல்லா நாட்களிலும், எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை குறித்தான அச்சமும் பயம் நம்முடைய உள்ளத்துல இருக்கணும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உபதேசத்தை இங்க நானும் உங்களுக்கு சொல்லி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب وآخر دعوانا الحمد لله رب العالمين. أقم الصلاة.